தமிழ் மக்களுக்கு வணக்கம். காவல்துறையுடைய கஸ்டோடியல் டெத்து. அது மட்டும் இல்லாம காவல்துறையுடைய அதாவது காவல்துறைனா போக்குவரத்து துறை, சட்டம் ஒழுங்கு, சிறைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுனால ஒட்டுமொத்தமா காவல்துறையுடைய கஸ்டடின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னாக்க. இந்த கஸ்டோடியல் டெத்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க நடந்திருக்குன்னா, நாகர்கோவில்ல அ சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபரிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர். அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு அல்லது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, குட்கா அவர் வந்து அ அவர் 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 மேல வந்து குட்கா விற்பனை செஞ்சுட்டு இருந்தாரு. அல்லது அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில அவர ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சிறையில இருக்கும்பொழுது அவர் வந்து இந்த மாதிரி அ காயங்கள் ஏற்பட்டு அவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்ற தகவல் வருது. இது இந்த ஆட்சி ஏற்பட்டு 4வது கஸ்டோடியல் டெத் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 8 ஆணவ கொலைகள் இந்த ஆட்சி வந்த உடனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற சூழல்ல, இதை நம்ம அப்படியே கடந்து போக முடியாது. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில பார்த்தோம்னா, இதையெல்லாம் கடுமையாக கண்டித்து நாம எல்லாம் குரல் கொடுத்துருக்கோம் அப்படின்ற நிலையில, ஆட்சி மாறிவிட்டது ஆனால் காட்சி மாறவில்லை அப்படின்ற ஒரு சூழலை எடுத்துச் சொல்லாமல் போக முடியாது. ஏன்னா, இந்த துறையை வைத்திருப்பது யாரு? முதலமைச்சர். காவல்துறையே அவருடைய கட்டுப்பாட்டில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்டத்துறை யார் கட்டுப்பாட்டில இருக்கு? சிறை துறை. இது யார் கட்டுப்பாட்டில இருக்கு? அமைச்சர் நிர்மல்குமாருடைய கட்டுப்பாட்டில இருக்கு. அப்படின்ற ஒரு சூழல்ல இவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். டிடிவி தினகரனோட லாவணி கச்சேரி செய்து கொண்டிருக்கின்ற நிர்மல்குமார் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும்ல? எப்படி நடந்தது? 18 இடங்களுக்கு மேல காயம் இருந்திருக்கு அந்த இளைஞருக்கு. நீங்களே பாருங்க, அந்த வீடியோவ பாருங்க. அவரு இப்போ 11 சார் சீடி பேர் எடுத்துட்டு இப்போ தேவ் மாஸ்டரோட தான் காமிச்சிருக்காங்க. வந்துட்டு எப்படி கேஸ் போடலாம் அவங்க அப்படின்னு சொல்லி சட்டப்பட்டிருக்கோம். மறுபடியும் எஸ்எஸ்ஆர் பற்றி ஆசைப்படுறேன். நீ என்னத்துக்கு படிக்கிறது இப்போ எந்த வித காயங்களும் இல்லாம உட்கார்ந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் சிறைக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு காயம் ஏற்பட்டு திடீரென்று அவர் இறந்து போகிறார் என்றால், இதை என்னன்னு எடுத்துக்கிறது? கடந்த ஆட்சி காலத்தில நம்ம பார்த்தோம். விக்னேஷ் என்கிற அந்த இளைஞர் மரணத்திலேருந்து ஆரம்பித்தது கடந்த ஆட்சி காலத்தில. அதுக்கு முதலமைச்சரே அப்பொழுது இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தினார். என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில வந்து அவர் பதிவு பண்றார். என்ன? அவருக்கு இயற்கை மரணம் தான் இது அப்படின்னு பொருள்பட அவர் பதிவு பண்றார். அப்பட்டமான பொய். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக உட்காயங்கள் ஏற்பட்டு அந்த காயங்களின் அடிப்படையில் தான் அவர் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னு ஊர்ஜிதமானதுக்கு அப்புறம் கூட ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. அது கடந்த ஆட்சி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவெறும்பூர்ல அஜித்குமார் எப்படி கடத்தி கொல்லப்பட்டார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வீடியோ ஆதாரமே வந்துருச்சு. அது வந்ததுக்கப்புறம் கூட ஒரு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அந்த அரசாங்கம் இறங்கல. மாறாக அது ஒரு பிஆர் எக்ஸர்சைஸா அதை மடைமாற்றம் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி அகற்றப்பட்டு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கும் நிலையில தொடர்ந்து அதே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? இந்த கேள்வியை அரசாங்கத்தை நோக்கி கேட்கணும். அப்படியே கடந்து போக முடியாது. ரசிக மனப்பான்மையிலும் தொண்டர்கள்ங்கிற அளவிலும் விஜயுடைய ஆதரவாளர்கள், முதலமைச்சர் விஜயுடைய ஆதரவாளர்கள் வேண்டுமானால் இதற்கெல்லாம் முட்டுக் கொடுக்கலாம். நம்மை பொறுத்தவரைக்கும் நியாயமான கேள்வி. ஒரு ஒரு இளைஞனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. இதே திருச்சி பக்கத்துல, இதே தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்துல கிட்டத்தட்ட 100 கேஜி 100 கிலோவோ என்னமோ குட்கா உடன் பிடிபட்ட தாவேகாவுடைய நபர், அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் பிடிபட்ட சில மணி நேரங்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறார். ஆனால் இங்கே குட்கா வழக்கு என்று போட்டு இந்த இளைஞர் அவர் வந்து இறந்து போகிறார், மர்மமான முறையில் இறந்து போகிறார். அப்படின்னா இது என்னன்னு எடுத்துக்கிறது? அப்போ இந்த கட்சியுடைய அடையாளம் என்று இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாமா? என்ன கூத்து வேணாலும் அடிக்கலாமா? அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கான விடையை தமிழக அரசாங்கம் தான் வழங்க வேண்டும் என்று கூறி அடுத்த விஷயத்திற்கு நான் போகிறேன். அது என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீரபாண்டியன் தலைவர் அவர் சொல்கிறார், செயலாளரோ ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் சொல்கிறார்,
குதிரை பேரம் நடந்திருக்கிறது. எம்எல்ஏக்களுடன் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. அதனால் நாங்கள் இதை அப்படியே கடந்து போக முடியாது என்று பொருள்பட பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த ஒன்று சொல்றாரு. என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் என்று வரும்பொழுது நாங்கள் தனியே போட்டியிடுவது தான் எங்களுடைய முடிவாக இருக்கும் என்று பொருள்பட அவர் கருத்து தெரிவிக்கிறார். இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாரும் கூட்டணியில் இருக்கிறார்கள். அதாவது அரசாங்கத்தில் பங்கேற்கிறார்கள். இதில் திருமாவளவன் ஒரு வினோதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அது என்னன்னாக்கா, ஆட்சியில் பங்குல இருப்பாங்களாம். இவர்களுடைய கட்சி எம்எல்ஏ மினிஸ்டராக இருப்பாராம் வன்னியரசு. ஆனால் அவர்கள் கூட்டணியில் இல்லையாம். ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இல்லை, இந்த லாஜிக் ஏதாவது இருக்கா இதில்? அப்போது விஜய் மிக உஷாராக இருக்க வேண்டியது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் உஷாராக இருக்க வேண்டியது யாரிடம் இருந்து என்றால், இந்த ஒட்டுண்ணிகள் இடமிருந்து தான். ஏனால் ஒரு கசப்பான பாடத்தை திமுக கற்றுக்கொண்டிருக்கிறது இவர்களிடமிருந்து. இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு தமிழக அரசியல் எதை நோக்கி போகிறது. ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி. இப்படி இந்த 4 முனையாக தான் இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாயிடுச்சு. இந்த ஒட்டுண்ணிகளுக்கு இடம் கிடையாது அப்படின்றதும் தெளிவாயிடுச்சு. இவர்களுடைய வாக்கு வங்கி பெருவாரியாக இன்னைக்கு தாவேகா பக்கம் சென்று விட்டது அப்படின்றது உண்மை. கம்யூனிஸ்டுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? காங்கிரஸை விட்டுருங்க. காங்கிரஸுக்கு என்ன வாக்கு வங்கி இருந்தாலும் அது சிறுபான்மை மக்களோட சேர்ந்து வரக்கூடிய வாக்கு வங்கியாக தான் அது பார்க்கப்படும். அப்படி சிறுபான்மை மக்களுடன் சேர்ந்து வரக்கூடிய வாக்கு வங்கி அப்படின்றது இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் பக்கம் சென்று விட்டது, அது தாவேகா பக்கம் சென்று விட்டது என்கிற நிலையில் அது திமுகவுக்கு இழப்புன்னு வச்சுப்போம். ஆனால் திமுகவுடைய கோர் ஓட்டுன்றது அப்படியே இருக்குது, அதிமுகவுடைய கோர் ஓட்டுன்றது அப்படியே இருக்குது. இப்போது இவர்கள் யார்? மதிமுக எவன் கண்டுப்பான்? ஐயுஎம்எல் எவன் கண்டுப்பான்? அப்போ இவர்கள் எல்லோரும் இங்கே ஆளும் தரப்பாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மதச்சார்பின்மை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பாஜகவை பார்த்து பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களில் யார் சிறந்தவர்கள் என்று பார்ப்பார்கள். அப்படி சிறந்தவர்கள் என்று இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி விஜய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர். அடுத்து அவர் முன்வைக்கின்ற அரசியல் என்பது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் என்று இருக்கும் பொழுது திமுக என்னெல்லாம் முன்வைத்ததோ அதையெல்லாம் இவரும் முன்வைக்கிறார் என்கிற நிலையில் அதை நோக்கி செல்வது தான் சரி என்று பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரம் திமுக கொடுக்காத விஷயம், ஆட்சியில் பங்கு அப்படின்ட்டு அதை விஜய் கொடுக்கிறார் என்கிற பொழுது அங்கே செல்வது தான் சரி என்று அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். இந்த நிலையில தான் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் இப்போ அந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள். நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக முதலமைச்சரை நோக்கியே வைக்கிறார்கள், குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு. வைப்பது யார்? வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய கம்யூனிஸ்ட். இதுவரையில் ஆளும் தரப்பிலிருந்து அவர்களுக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லையே. ஏன் கொடுக்கல? வைகோ சொல்றார், முதலமைச்சர் என்னிடம் திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற அந்த 2 எம்எல்ஏக்களை பதவி விலகினால் நான் பிரச்சாரம் செய்வேன் என்று சொன்னார் என்று. இது பகிரங்கமாக சொன்னது. அதற்கும் ஆளும் தரப்பிலிருந்து பதில் இல்லை. மாறாக தினகரன் அப்புறம் மற்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு பதில் சொல்வதில் தான் இவர்கள் நேரம் போய் கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சர்களுடைய நேரம் போய் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் போகிறது அவருடைய விருப்பம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ப்ரெஸ்ஸாக நடந்துக்கிட்டால் அவரும் மீட் பண்ணுவார். அதனால் ப்ரெஸ்ஸாக நடந்துக்கல, ஊடகங்களுடைய கடமையை செய்யலை, அதனால் அவர் மீட் பண்ணல அப்படின்றத முழுமையாக நான் இது ஏற்றுக்கிறேன். அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு வச்சுப்போம். ஆனால் அவர் சார்பாக யாராவது ஒரு சொல்லணும்ல, இந்த குற்றச்சாட்டுகள் தவறுன்னு சொல்லணும்ல. தொடர்ந்து இந்த குதிரை பேரம் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை புகார்களை கொண்டு போய் ஆளுநர் மாளிகையிலே கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட அப்படி கொடுத்துருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கூட்டணியில் இருக்கிறவங்களே அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடியவர்களே இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது ஏன் மௌனம் காக்கிறீர்கள்? இப்படியெல்லாம் நீங்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை வைப்பீர்கள் என்றால் உங்கள் ஆதரவே வேண்டாம் என்று சொல்வதற்கு முதலமைச்சர் விஜய் தயாரா? நீதான் தைரியமான ஆளாச்சு, சொல்ல வேண்டியது தானே. அப்போ உங்களால்
இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் செயல்பட முடியாதுன்னு தெரியுது. அதே சமயத்தில் அவங்களும் திமுகவிடம் எப்படி நடந்து கொண்டார்களோ, திமுகட்ட இந்த ஒட்டுண்ணிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்க? திமுக என்ன செய்தாலும் வாயை மூடிட்டு போனாங்கல்ல. அஃப்கோர்ஸ் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தது. தனிப்பெரும்பான்மை இருந்த காரணத்தினால இவங்களுடைய தயவு தேவையில்லைன்றதுனால அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்கன்னு வைங்க. ஆனால் 2006 2011 எடுத்துக்கோங்களேன், மைனாரிட்டி ஆட்சி தான் நடந்தது. பாமக ஆதரவு கொடுத்தது, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. அப்போது இதே இந்த ஒட்டுண்ணிகள் அல்லது கூட்டணி கட்சியாக இருந்தவர்கள், அன்றைக்கி உண்மையாகவே கூட்டணி கட்சியாக இருந்தார்கள், பாமகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சியில் பங்கு என்று கேட்டபோதுதான் தட்டி கழித்து வந்தார் கருணாநிதி. அந்த மாதிரி கூட இப்போ நடந்துக்கலையே. பகிரங்கமாக எதிர்த்து ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆளுநர்கிட்ட புகார் பெண்டிங் இருக்குது, குதிரை பேரம்னு. இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களே குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதை விசாரணைக்கு கொண்டு வரணும்னு ஆளுநர் முடிவெடுப்பாரா மாட்டாரா? அப்போ எதை நோக்கி இவர்கள் கொண்டு செல்கிறார்கள்? இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை சொல்கிறேன் பட்டவர்த்தனமாக, இவர்களுக்கு விஜய் அவருடைய கட்சி இந்த எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றது, இந்த எண்ணிக்கையில் சீட்டுகளை பெற்றது, அதை எல்லாமே பொறுக்க முடியல. ஏன்னா இவங்களுடைய கனவு எல்லாமே தவிடுபொடியாகிவிட்டது. இன்னொன்று இவங்களுடைய வாக்கு வங்கியும் கபலீகரமாகிவிட்டது. அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே ஒட்டிக்கிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த அதிமுகவிலேருந்து போனாங்க பாருங்க எம்எல்ஏக்கள், அவர்களுடைய நிலைமை அதை விட மோசம். அந்த தாராபுரம் எம்எல்ஏ, அந்த லேடி எம்எல்ஏலாம் கதறிக்கிட்டு இருக்காங்களாம். உண்மையே தான். வெளியில் பேட்டி கொடுக்குறதெல்லாம் பெரும் நாடகம்தான். உள்ளே என்ன சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்க, இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர்களை சொல்லி இழுத்தது ஒரு காரணத்திற்காக, நடந்தது வேறு. அங்கே இருக்கக்கூடிய பனிப்போர், கோல்டு வார் யாருக்கும் நடக்குது? ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுன் இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற முடியல. புஷி ஆனந்த் யாரும் ரிசைன் பண்ணாதீங்க, நீங்கள் எப்படியாவது கட்சி தலைமையை, அதிமுகவுடைய தலைமையை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் எப்படியாவது ஆதரவை கொண்டு வாங்க அப்படின்றது அவருடைய நிலைப்பாடு. இப்போ இந்த 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய பனிப்போரில் நான் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் எம்எல்ஏக்கள், இழுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் இந்த 6 எம்எல்ஏக்கள். இப்போ நடுத்தருவில் நிற்கிறாங்க. நீங்கள் எப்படியே யோசிச்சு பாருங்களேன். 2017 ஏன்னா லைவாக நான் பார்த்தேன் 2017 என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. 2017 இதே போல் 17 எம்எல்ஏக்கள் தினகரன் பின்னால் போய் நின்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கணிசமான எம்எல்ஏக்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள். அவங்க நம்பி போய் நின்னாங்க. யாரை நம்பி நின்னாங்க? திருமதி சசிகலா அவர்களை நம்பி நின்னாங்க, தினகரனை நம்பி நின்னாங்க. அவங்களால திருமதி சசிகலா அவர்களை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பரப்பனாகிற சிறையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தினகரனை நம்பி நின்ற பொழுது தேரை இழுத்து தெருவிலே விடுற கதையாக அவர்கள் எல்லோருமே நிர்கதியாக தெருவிலே நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த 17 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. அவங்க அரசியலும் அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுகலேருந்து அங்கே போகக்கூடிய எம்எல்ஏக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை. தாவேகாங்கிற இயக்கம் உருவாகி 2 ஆண்டுகள், அதாவது அந்த கட்சி உருவாகி 2 ஆண்டுகள் அந்த கட்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அதற்கு முன்னால் அந்த கட்சின்னு சொல்ல முடியாது, அது விஜயோடைய இயக்கம், ரசிகர் மன்றமோ இல்லை வேறு ஒரு மக்கள் மன்றமோ ஏதோ ஒன்று, விஜய்க்கு உறுதுணையாக இருந்தவர்கள். இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு தான் அந்த கட்சி பார்க்கும். நீங்கள் குறைந்தபட்சம் தேர்தலுக்கு முன்னால் இப்போ பாருங்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள் தேர்தலுக்கு முன்னாலேயே அவங்க எல்லாம் போய் சேர்ந்தாங்க. அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் தருவது என்பது வேற. ஆனால் தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு உடனே வேடந்தாங்கல் பறவை போல் அங்கே போய் ஒட்டிக்கிறது இருக்கு பாருங்கள், அது கேவலம். அதை நீங்கள் 1000 சாக்குப்போக்குகள் சொல்லலாம், அரசியல் காரணங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் உங்களுக்கு அங்கே மரியாதை இருக்குமா என்றால் இருக்காது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்த நபர்களுக்கு, அதாவது ஏற்கனவே கட்சியில் தேர்தலுக்கு முன்னால் இருந்த நபர்களுக்கு ஒரு கலரில், வெள்ளை கலரோ என்னமோ ஒரு கலரில் ஒரு அடையாள அட்டையும் உறுப்பினர் அட்டையும், தேர்தலுக்கு அப்புறம் சேரக்கூடியவர்களுக்கு வேற ஒரு கலரில் உறுப்பினர் அட்டையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் செய்வது நியாயமான விஷயம் தானே. அவர்கள் தலைவரை நம்பி, அவர் தலைவர் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவர் தலைவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் அவர்கள். நீங்கள் வேறு கட்சியில் இருந்துக்கிட்டு
அவருக்கு எதிராக அரசியல் செய்து அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற உடனே அங்கே போய் சேர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மரியாதையை, அவர்களுக்கு நிகரான மரியாதையை கொடுப்பது என்பது தவறுன்னு தான் சொல்லுவோம். பொதுவாக தானே எல்லாரும் நினைப்பாங்க. அதுதான் நடக்குது. ஆனால் அதையும் மீறி வெட்கமே இல்லாமல், எனக்கு கேட்டால் இந்த விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர்லாம் வந்து இந்த அளவுக்கு இறங்கி போய் அது பர்வேஸ் பின்னாடிலாம் போய் சட்டையை பிடிச்சிட்டு ஓடுறாரு பின்னாடி. இப்படியெல்லாம் ஓடி போய் அசிங்கப்படணுமா, அவமானப்படணுமா அப்படின்றத அவங்களுடைய மனசாட்சிக்கே விட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய அரசியல் பாதை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் நான் கிடையாது. ஆனால் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னாங்க, ஏங்க அங்கே ஸ்ட்ரக்சரே இல்லைங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர்கள் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், விஜய்ங்கிற தனிநபருடைய அந்த இமேஜ், விஜய்ங்கிற தனிநபருடைய செல்வாக்கு, அதை வைத்து மட்டுமே அந்த கட்சி இயங்குகிறது. அதுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இனிமேல் தான் பில்டு பண்ணணும். அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் வந்தாலும் அது எப்படி பில்டு பண்ணணும் கூட தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு, அப்படின்றது தான் உண்மை. சரியா? அது அவங்களுடைய பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம அதை குறையாகவும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள் போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது மக்களுடைய தேர்வு அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம். சரியா? ஸ்ட்ரக்சர் இருக்க பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடணும், ஸ்ட்ரக்சர் இல்லாத பார்ட்டிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மக்களுடைய விருப்பம். ஆனால் இந்த கலாச்சாரத்தில் வந்தவர்கள், இருந்தவர்கள், இவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னா, கடம்பூர் ராஜுலாம் போய் பார்க்குறாரு. மாவட்ட செயலாளரை பார்த்தா மாவட்ட செயலாளரை சொல்கிறாங்க, உட்காந்துட்டே கால் மேலே காலை போட்டு சொல்கிறாங்க கடம்பூர் ராஜுவை பார்த்து, ஏன் வந்தீங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல்? சும்மா இஷ்டத்துக்குலாம் நீங்கள் அந்தெல்லாம் வந்து பார்க்க முடியாது, நீங்கள் வட்ட செயலாளரை போய் பாருங்கள், அவரை கூட்டு வாங்க அப்படின்றாராம். நியாயமான பேச்சு, நியாயமான பேச்சு தானே. அதிமுக நினச்ச மாத்திரத்தில் நீங்கள் போய் பொதுச் செயலாளரை பார்க்க முடிஞ்சுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினச்ச மாத்திரத்தில் பார்க்க முடிஞ்சுது. எதுவும் கடம்பூர் ராஜு வராரு அப்படின்னா அது ஒரு மரியாதை. நான் முன்னாள் அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் அங்கே மாவட்ட செயலாளராக இருந்தவர், இதெல்லாம் அந்த அந்த பதவி, அந்த அந்தஸ்து எல்லாமே அந்த முக்கியத்துவம் இருந்தது. அங்கேயும் அவன் கொடுக்க போகிறான். சமீபத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய செயலாளர்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க. அதிமுகவிலேருந்து மாறினவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அந்த மாவட்டத்துடைய அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் ரமேஷ் அவர்களை பார்த்துருக்காங்க. அவர் மூஞ்சி முன்னாடி சொல்லியிருக்காரு, உங்களால் தான் உங்கள் கட்சி தோத்துச்சு, நீங்கள் போட்ட ஆட்டத்தினால தான் அந்த கட்சி தோத்துச்சு, அதனால் உங்களை நம்பிலாம் நாங்கள் கிடையாது, நாங்கள் எங்கள் தலைவரை நம்பி தான் இருக்கோம் அப்படின்ட்டு. நியாயமான பேச்சு. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. அது எதுக்கு அங்கே அசிங்கப்படணும்? போய் மக்கள் உங்களை இன்றைக்கி நிராகரிச்சிருக்காங்கன்னா நாளை ஏற்க போகிறாங்க. அப்போது மக்கள் ஏற்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னு யோசிக்கணும். அதை விட்டுவிட்டு வேடந்தாங்கல் பறவை மாதிரி அங்கே போய் ஒட்டிக்கிறது. அப்படி ஒட்டினா உங்களுக்கு மரியாதை கிடைச்சிருமா? கிடைக்காது. ஏனென்றால் அவர்களுடைய அந்த கட்சியுடைய ஒரு மொத்த உருவகமே வேற. நீங்கள் திமுகலேருந்து அதிமுகவுக்கு போனீங்க, அதிமுகலேருந்து திமுகவுக்கு போடுறது அப்படின்றது வேற. இது அப்படி கிடையாது. இது மிக தெளிவாக அவர்கள் கட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போது திமுகவிலிருந்து உருவான கட்சி அதிமுக. விஜயுடைய தாவேக்கா அப்படி கிடையாது. அது விஜயுடைய உழைப்பில் உருவான இயக்கம். அந்த இயக்கத்தில் நீங்கள் போய் ஐக்கியமாறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்னவோ அதன் பின்பற்றி தான் நீங்கள் போயாகணும். நீங்கள் புசியானது கீழே தான் நின்னாகணும். நீங்கள் ஆதவர்ஜுனா சொல்கிறது தான் நீங்கள் கேட்டாகணும். அங்கே போயிட்டு நான் சீனியர்னு நீங்கள் சொல்கிறதுலாம் எடுபடாது. இப்போ நீங்கள் அதிமுகவிலேருந்து ஓ பன்னீர்செல்வம் போகிறாரு திமுகவுக்கு, அங்கே அவருக்கான உரிய மரியாதை வழங்கப்படுகிறது அப்படின்னா அது வேற. ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய ஸ்ட்ரக்சர் ஒன்று. தாவேக்கா அப்படி கிடையாது. அப்போ அங்கே இது வரைக்கும் பிளாக் டிக்கெட் விற்றவங்க கூட இன்றைக்கி வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கலாம். இதை நான் சிறுமைப்படுத்தணுன்ட்டோ தப்பாக பேசணுன்ட்டோ நான் சொல்லலை. அப்படியெல்லாம் ஒரு சாதாரணமான பின்னணியில் வந்தவர்கள் கூட இன்றைக்கி முக்கிய பொறுப்பில் இருக்கலாம். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைத்தான் அந்த கட்சி விரும்பும். உங்களுக்கு எதுக்கு நான் விரும்ப போகிறாங்க? உங்களை அவங்க கூப்பிட்றதுக்கு ஒரே காரணம் என்ன? உள்ளாட்சி தேர்தல் வருது, அதற்கு அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதுக்கு தேவை, அதனால் உங்களை கூப்பிட்றாங்க. ரெண்டாவது அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இல்லை. ரெண்டு காரணத்துக்காக தான் உங்களை கூப்பிட்றாங்களே தவிர உங்கள் மேலே விருப்பப்பட்டோ இல்லை உங்களுடைய எதிர்காலத்தின் மீது நன்மை நடக்க வேண்டும் என்ற பெரிய ஒரு நல்ல எண்ணத்திலலாம் அவங்க கூப்பிடலை. ஆனால் அந்த இடத்துல போய் சிக்கிக்கிறாங்க. இப்போ சட்ட சிக்கல்லையும் மாட்டிக்கிறாங்க. இனிமேலாவது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கான மரியாதை அங்கே கண்டிப்பாக இருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய உருவகம் என்பது வேற.
இருக்கின்ற கட்சியில் எப்படி உங்கள் மதிப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம், எப்படி உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்ளலாம் என்று பார்ப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்தா முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.